அந்த கடவுள் அவனோட ஒரு ஒரு என்னை வந்து நீ வந்து கண்ணம் போடுனா உலகத்தில் இருக்க அவ்வளோ ஜீவன்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது போய்ட்டுருக்குமே. அப்போது பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த காஞ்சிபுரத்தில் கம்பா நதின்னு ஒரு நதி இருந்திருக்கு. அந்த நதியில் இவரே திடீர்னு ஒரு நாள் பெரிய வெள்ளத்தை உருவாக்கியிருக்கார். திடீர்னு ஒரு வெள்ளம் வந்தால் மழை பெஞ்சு வெள்ளம் நிறைய வந்தோன்னே பார்வதியை ரொம்ப பயந்துடுறாங்க. எங்கே தான் ஆசையாக வந்த ஒரு சந்திரன் என்பது மனோகாரகன் இல்லையா? அந்த மனோகாரகன் வந்து பாவ விமோச்சனம் பட்டதுனால இந்த ஆங்ஸைட்டி, டென்ஷன், டிப்ரெஷன் அப்படின்னு நிறையா விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சொல்லிக்கிறோம்ல. ஜிவி கம்யூனிகேஷன் சேனல் சார்பாக மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த முறையும் ஒரு நல்ல ஒரு ஆலயத்தை பற்றி தான் சொல்ல இந்த பதிவு. ஸ்ரீ தழுவ கொழுந்தீஸ்வரர் அப்படின்னு ஒரு ஆலயத்தை பற்றி கேள்விப்பட்டோம். தழுவ கொழுந்தீஸ்வரர்னால் என்னென்னு ஒன்று புரியாத ரொம்ப நேரம் இது பண்ணி அப்புறம் தேடி கண்டுபிடிச்சோன்னா இது நம்ம தாம்பரம், படப்பை, காஞ்சிபுரம் இந்த போகிற இதில் இப்போ காலகட்டத்தில் இருக்குது. ஏன் இதுக்கு வந்து தழுவ கொழுந்தீஸ்வரன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இது பண்ணவர் ஒரு முக்கியமான ஒரு சிவாச்சாரியர் பார்த்தா அது வரலாற்றை சொன்னார். அந்த வரலாறு என்னென்னு கேட்டிங்கன்னா, சிவன் பார்வதி 2 பேரும் மந்திரமலை அப்படின்னு ஒரு அவங்களுடைய ஒரு அவங்க இருந்த வசித்த இடம்னு நினைக்கிறது. அந்த இடத்துல வந்து சிவன் வந்து பார்வதியோட ஒரு நல்ல ஒரு ஹாப்பி மூடில் இருந்திருக்காங்க. அப்போ சிவன் வந்து நிறையா அவருடைய விளையாட்டுகள்லாம் காமிச்சிட்டு வந்திருக்காரு. நடனங்கள் மற்றும் அவருடைய தெரிஞ்ச எல்லா பார்வதியை மகிழ்ச்சி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம். அப்போது அந்த நேரத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பார்வதியல் வந்து சிவன் பின்புறம் வந்து விளையாட்டாக சிவனோட கண்ணை வந்து கொஞ்ச நேரம் கையால் பொத்திட்டாங்க. இது வந்து சிவனுக்கு மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்கிடுச்சான். கோபத்தை உண்டாக்கிட்டு பார்வதியை கூப்பிட்டு திட்டிருக்காரு. என்ன பண்ணிட்டே நீ? நான் வந்து உலகத்தை காக்கும் கடவுள், அந்த கடவுள் அவனோட ஒரு என்னை வந்து நீ வந்து கண்ணம் போடுனா உலகத்தில் இருக்க அவ்வளோ ஜீவன்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது போய்ட்டுருக்குமே, இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு சின்ன கோவப்பட்டார். கோவப்பட்டு அந்த சாபம் விமோச்சனம், உனக்கு சாபம் கொடுக்குறேன், நீ போய் வந்து இந்த காஞ்சி பக்கத்தில் கம்பா நதி ஓரத்தில் நீ போய் கொஞ்ச நாள் இரு, அதுக்கப்புறம் நான் அவனை கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பார்வதி சொல்லியிருக்காங்க, ஏன்னா சின்ன விஷயத்துக்கே இப்படிலாம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் வேலைக்காவது நீ கிளம்பிட்டேன். சரி, பார்வதி வந்து கணவன் சொல்லை தட்டக்கூடாதுன்றதுக்காக நேராக வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு சிவலிங்கத்தை நிறுவி பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணிட்டுருக்கும்போது சிவன் அங்கேருந்து அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கிறாரு மனைவி பத்திரமா இருக்காங்களான்னு. அப்போது பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த காஞ்சிபுரத்தில் கம்பா நதின்னு ஒரு நதி இருந்திருக்கு. அந்த நதியில் இவரே திடீர்னு ஒரு நாள் பெரிய வெள்ளத்தை உருவாக்கியிருக்கார். திடீர்னு ஒரு வெள்ளம் வந்தால் மழை பெஞ்சு வெள்ளம் நிறைய வந்தோன்னே பார்வதியை ரொம்ப பயந்துடுறாங்க. எங்கே தான் ஆசையாக வந்த ஒரு சிவலிங்கம் வந்து வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுமோன்னு பயந்துக்கிறாங்க. பயந்துட்டோன்னா ஓடி போய் அந்த சிவலிங்கத்தை தழுவி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அது வந்து எங்கே நகர்ந்து போயிடக்கூடாதுன்னு. அப்படி அவங்க தன்னுடைய பக்தியும் தன்னுடைய இதையும் கட்டிப்பிடிச்சி அந்த சிவலிங்கத்தை அந்த வெள்ளத்திலேருந்து காப்பாற்றுறதுனால அது இந்த காலத்தில் ஸ்ரீ தழுவ கொழுந்தீஸ்வரர், அப்போ தழுவியதால் தழுவ கொழுந்தீஸ்வரர்னு வருது. அதுக்கப்புறம் பார்வதிக்கு பாவ மன்னிப்பெல்லாம் கொடுத்து திருப்பி எடுத்து கூப்பிட்டு போயிடுறாரு. அந்த கோயில் வந்து அதுக்கப்புறம் பல மன்னர்களால் அது வந்து போற்றப்பட்டு பாதுகாக்கப்பட்டு 108 சிவத்தலங்களில் 108 சிவத்தலங்களில் ஒரு சிவத்தலங்களாக இன்றைக்கி இருக்குது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலில் வந்து சந்திரன் வந்து தன்னுடைய பாவத்தை களைஞ்சிருக்கிறார். அவருடைய மனைவிமார்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை, ஒரு மனைவிக்கு முக்கியமாக கொடுத்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிடணுன்னா இங்கே வந்து சந்திரனுக்கு ஏதோ ஒரு பாவம் சாபம் விட்டுறாங்க.
அதை சரி பண்ணுறதுக்காக இந்த தழுவ கொழுந்தீஸ்வரர்கிட்ட வந்து வேண்டியிருக்காரு. வேணும்னா அவருடைய பக்தியை மெச்சி அவர் என்ன பண்ணுறாரு, சிவன் வந்து அந்த பாவத்துக்கு விமோச்சனம் கொடுத்துறாரு. ஸோ சந்திரன்ன்றது மனோகாரகன் இல்லையா, அந்த மனோகாரகன் வந்து பாவ விமோச்சனம் பட்டதுனால இந்த ஆங்ஸைட்டி, டென்ஷன், டிப்ரெஷன் அப்படின்னு நிறையா விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சொல்லிக்கிறோம்ல, அந்த மாதிரி மக்கள்லாம் வந்து இந்த கோயிலில் போய் முறைப்படி பூஜையில் கலந்துக்கிட்டாங்கன்னா அதெல்லாம் கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. மேலும் வந்து சிவனை வந்து ஒரு குழந்தை மாதிரி தழுவி அவங்க வந்து பார்த்து காட்டுறதுனால அந்த குழந்தைகள் நல்லா வளர்க்கும், குழந்தைகள் எந்த விதமான ஒரு குறை இல்லாத இருக்கிறக்கும். பெற்றோர்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு முக்கியமாக அந்த பௌர்ணமி நாட்களில் போயிட்டு கலந்துக்கிட்டால் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம தாம்பரம், படப்பை, இந்த உரகடம் இந்த ரூட்டில் ரொம்ப ஈஸியாக அந்த கோயிலை அப்ரோச் பண்ண முடியுது. அதனால் கூகுள்லேயும் இந்த மேப்பில் எல்லாம் இருக்குது இந்த கோயில். இதே அந்த கோயிலோட வரலாறு. இதில் என்ன இந்த பதிவிட காரணம் என்னென்னா, சிவன் பார்வதி இருவருக்குள்ளே ஒரு சின்ன விளையாட்டில் ஒரு சண்டை வந்தால் கூட நம்மளுக்கு ஒரு சிவனோட அந்த ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு மக்களுக்கு பயன்படணும், தான் எப்படியாவது ஒரு பயன்படணுன்றதுக்காக ஒரு சின்ன கோபம் அடைஞ்சு தான் வந்து இங்கே இருந்தல் இருக்கிறார். அது ஒரு பெரிய விஷயம் தானே. அதனால் நம்ம காஞ்சி மாநகரத்தில் இந்த கோயில் இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் படப்பை என்று அழைக்கப்படுகிறது தான். மக்கள் வந்து இந்த பதிவை பார்த்துட்டு போய் பயன்படுங்கன்னு சொல்லிக்கிறோம். தேங்க்யூ.